ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், அதாவது கிறிஸ்துவ ஆதி திராவிடர் இன மாணாக்கர்களுக்கு தலா 1,00,000 வீதம் 2,000 மாணவர்களுக்கு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, என்னென்ன வழிமுறைகள் அப்ளை பண்ணுறதுக்கு, இதுக்கு தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வரும் வீடியோவில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக நான் சொல்லி கொடுக்குறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போது இதுபடி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை நிலை 72 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நாள் 16/9/2024 படி முழுநேர முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இன மாணவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 1,00,000 வீதம் 2,000 மாணவர்களுக்கு வழங்கப்படும் என அரசு ஆணையிட்டுள்ளது. எனவே கீழ்கண்ட விதிமுறைகளுக்குட்பட்ட 2025-26 கல்வியாண்டிற்கு ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதமாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த முழு முனைவோர் பட்டப்படிப்பு PhD பயிலும் புதுப்பித்தல் ஃப்ரெஷ் ரினிவல் மாணாக்கர் ADWPHDS scholarship.in அப்படின்ற இணைய வாயிலாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி போனோம்னா, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். ஸ்டூடெண்ட்டு, நோடல் ஆஃபீஸர், அப்புறம் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அதுவே பாஸ்வேர்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இங்கேயே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் லாகின் யூசர் ஆதார் நம்பர் டு ஆர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், டெஃபில் பாஸ்வேர்ட் இஸ் டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவே ஆஃபீஸரு இல்லை ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷருக்கு ஆதார் கார்டு, இமெயில் அட்ரஸ் இது ரெண்டுமே வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். விதிமுறை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் முழுநேர முனைவர் பட்டப்படிப்பு PhD மேற்கொள்ளும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதமாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இன மாணாக்கர்கள் மட்டும் விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுதி நேர ஆராய்ச்சி மாணவர்கள் பயன்பெற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அரசாணை நிலையின் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் நாள் 24/2 படி முழு நேர முனைவர் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் அவர்களின் கல்வி பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட கால அளவிற்கு அல்லது மாணாக்கர் ஆய்வேட்டை சமர்ப்பிக்கும் ஆண்டு வரை அல்லது அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் இதில் எதில் முந்தையதோ அதுவரை மட்டுமே ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இத்திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற்ற நடப்பாண்டிற்கு புதுப்பித்தல், அதாவது ரினிவல் பெற விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்ட பின் மீதமுள்ள காலி இடங்களுக்கு 1ஆம் ஆண்டிற்கு விண்ணப்பிக்கும் புதிய மாணவர்களுக்கு கீழ்க்கண்டவாறு பாடப்பிரிவு வாயிலாக ஒதுக்கின்படி இதர தகுதிகளுக்குட்பட்டு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலை அப்படின்றதில் 10% இதை ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுலேயே எஜுகேஷன், காமர்ஸு, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல 20% கொடுத்துருக்காங்க. 2வதுல பார்த்தீங்கன்னா, பியூர் சயின்ஸ் அறிவியல் 20%க்கும், மெடிக்கல், இன்ஜினியரிங் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு 40%ம் கொடுத்துருக்காங்க. களம் 1 மற்றும் 2இல் இடம்பெறாத பாடப்பிரிவுகள் 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா,
இதுக்கு வந்து எதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் வந்து டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். இத்திட்டத்தின் கீழ் கல்வி ஊக்கத்தொகை வேண்டிய விண்ணப்பிக்க முதுகலை பட்டப்படிப்பில் 55 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஆண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா 50க்கும் மிகாமல் மற்றும் பெண்களுக்கு 55 மிகாமலும் இருக்க வேண்டும். ஆண்களுக்கு 50 வயது, பெண்களுக்கு 55 வயது கொடுத்துருக்காங்க. இதர நிபந்தனைகள் 3 படி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துடன் ஜாதிச் சான்று, வருமானச் சான்று, கல்விச் சான்று, ஆதார் விவரம் மற்றும் முனைவர் படிப்பிற்கான நுழைவுச் சான்று ஆகிய சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகம், கல்லூரிகளின் ஊக்கத்தொகை ஊதியத்துடன் கூடிய படிப்பினை மேற்கொள்ளும் மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஊதியமில்லா விடுப்பில் இருந்தாலும் கூட ஊக்கத்தொகை பெற தகுதி பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓராண்டில் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். மேலும் கடந்த ஆண்டு ஊக்கத்தொகை பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமே புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்றதையும் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து உரிய ஆவணங்களை கல்வி நிறுவன தலைவர் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளரின் பரிந்துரையுடன் ஆணையர், ஆதிதிராவிட நல ஆணையரகம், எழிலகம் இணைப்பு, சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விண்ணப்ப படிவத்தின் எவ்வித களமும் விடுபடாமல் முழுமையாக பூர்த்தி செய்து இவ்வலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31/1/2026 அன்று மாலை 5:45 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து சென்னைக்கு அனுப்பணும் அப்படின்னாக்கா 31ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ரினிவல் ஆப்ஷனும் இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வருடத்திற்கு தலா 1,00,000 ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஹெச்டி படிக்கிறவங்க மறக்காமல் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தமிழ்நாடு அரசு வந்து நமக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை யாரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுற நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.